இருக்கிறது. அடுத்ததாக இதை நிறைவு செய்யும் பேச்சாளராக இல்லை உங்கள் காதெல்லாம் ரொம்ப கசக்குது, உங்களுடைய கசப்பான நினைவுகளெல்லாம் அதாவது உங்களுடைய வலைதளங்கள் மூலமாக பதட்டத்தையே தருகிறது, எங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பண்பாடு கலாச்சார நாகரிகம் எதுவுமே இல்லை என்கின்ற பேச்சை பேச வருகிறார் திவ்யா ரிதன்யா. அகத்தியன் தொட்டிலிட்டு தொல்காப்பியன் தாலாட்டி கம்பன் சீராட்டி மூவேந்தர் பாராட்டி வருடங்கள் 1000 கடந்தாலும் இன்றும் கன்னித்தமிழாய் செந்தமிழாய் வாழ்ந்து வரும் எம் தாய்மொழியாம் அன்னை தமிழால் அனைவரையும் வணங்குகிறேன். இலக்கை நோக்கி பறக்கும் பறவைகளுக்கு சிறகுகள் வலிப்பதில்லை. அதுபோல் என்றும் சிரித்த முகத்துடன் நம்மை நல்வழி நடத்தி கொண்டிருக்கும் நம் நடுவரையா அவர்களுக்கு என் முத்தான மாலை வணக்கம். ஐயா, இன்னைக்கோட தலைப்பு என்னங்க ஐயா? நவீன வாழ்க்கை நிம்மதியை தருகிறதா இல்லை பதற்றத்தை தருகிறதா அப்படிங்கிறது தானே. பாவம் என்ற எதிரணியினர் 3 பேர்த்துக்கும் தலைப்பே சரியா புரியலையோட்டிருக்குது. பதட்டத்துல மறந்துருப்பாங்க, எல்லாம் இருக்கிறது தானே, போச்சு அது விடுங்க. ஏன் இப்படி சொல்றேன்னு கேக்குறீங்களா? முதல்ல வந்துச்சல்ல ஒரு அம்மனி, அந்த அம்மனி என்னடானா நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி இன்றைய தினசரி தேவைகளை எளிமையாக்கி இருக்கிறதா இல்லை சுமையாக்கி இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போயிருச்சு. சரி கிடக்குது, அந்த அம்மனி சொன்னதுலயே ஒரு பாயிண்ட் எடுத்து பேசுவோம். அந்த காலத்துல என்னடா கடிதாசி போட்டாங்க, காத்து கிடந்தாங்க, இந்த காலத்துல செல்போன் ஒண்ணு வந்துச்சு, நிம்மதி தந்துச்சு அப்படின்னு பயங்கரமா டைலாக் எல்லாம் அடிச்சுட்டு போச்சு. நான் ஒத்துக்கிறேன், அந்த காலத்துல கடிதாசி போட்டாங்க தான், அது போகுமா போகாதா வருமா வராதாங்கிறது எல்லாம் நினைச்சு பதட்டத்தோட காத்து கிடந்தாங்க தான், இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா இந்த காலத்துல அந்த செல்போனு ஒண்ணு வந்து நிம்மதி தந்துச்சுன்னு சொன்ன பாத்தியா, இதையெல்லாம் கேட்டுட்டு என்னால மனுஷியாவே இருக்க முடியாது பாத்துக்கோ. பின்ன என்ன நடுவர் அவர்களே, நீங்களே சொல்லுங்க, உங்க வீட்டுல நடு சாம 2 மணிக்கு நீங்க தூங்கிட்டு இருக்கிறப்போ போன் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, நீங்க தான் போய் அதை நிம்மதியா எடுத்து பேசிடுவீங்களா இல்லைன்னா உங்க வீட்டுக்கார மாதிரி பேச விட்டுருவாங்களா? இல்லையல்ல. அதே மாதிரிதான். சரி விடுங்க, இன்னொரு பாயிண்ட் வேற சொல்லுச்சு, இந்த நவீன தொழில்நுட்ப வளர்ச்சிகள்னால நம்ம நோய்களை எல்லாம் எளிமையா கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னு. அதையும் ஒத்துக்கிறேன். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தோம்னா கொரோனான்னு ஒரு நோய் வந்துச்சு, அதே இந்த நவீன கருவிகளை வச்சுதான் நம்ம கண்டுபிடிச்சோம். ஆனா கண்டுபிடிச்சதுனால நம்ம நிம்மதியாக நடுவரவர்களே இருந்தோம் இல்லையே. எங்கேயாவது வாசப்படியை விட்டு காலடி எடுத்து வச்சுட்டோம்னா அந்த கொரோனா வந்து நம்ம உடனே மேலே ஏறி தொத்திக்குமோன்னு நினைச்சு பயந்துட்டு வீட்டுக்குள்ளேயே பூட்டி கிடந்த காலத்தையெல்லாம் அந்த அம்மனி மறந்துருச்சோட்டிருக்குது. சரி, அந்த அம்மனிக்கு புரியுற மாதிரியா நான் சொல்றேன். அந்த காலத்துல உடைந்து போன வீடுகள் தான் நடுவரவர்களே இருந்துச்சு. ஆனா உடைந்து போன வீடுகளுக்குள்ள உடையாத உறவுகள்னு ஒண்ணு இருந்தது. இன்னைக்கு அப்படியா? உடையாத உறவுகள், உடையாத வீடுகள்லாம் இருக்கு. ஆனா அந்த உடையாத வீடுகளுக்குள்ள உடைந்து போன உறவுகள் தானே நடுவரவர்களே இருக்குது. அடுத்து நம்ம அஸ்வத் அண்ணனுக்கு வருவோம். அண்ணன் தெரிஞ்சோ தெரியாமலையோ எங்களுக்கு சாதகமாவே பேசிட்டு போயிட்டாரு. எப்படின்னு கேக்குறீங்களா? கண்ணதாசன் ஐயாவோட பாட்டை எல்லாம் பயங்கரமா எடுத்துக்காட்டா எடுத்து பேசிட்டு போனாரல்ல, அதுல முதல் 3 லைனை மறந்துட்டாரோட்டு இருக்குது. சரி, ஏதோ அண்ணா அளவுக்கு இல்லைனாலும் நானும் கொஞ்சம் பாடுற கேளுங்க. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா அப்படிங்கறதுதான் ஐயா அந்த முதல் 3 லைனு. அதை எதுக்கு எழுதியிருக்காங்கன்னு தெரிஞ்சாலே நம்ம கேள்விகளுக்கான விடையெல்லாம் கிடைச்சிருமே. ஒரு மனுஷன் வாழ்க்கையில பதட்டத்தோட இருக்கான், அவனுக்கு ஆறுதல் தெரிவிக்கிற விதமா எழுதப்பட்ட பாட்டு தானே ஐயா இது. அதையெல்லாம் அண்ணன் மறந்துட்டாரு. கடைசியா மாசா வேற ஒரு டைலாக் சொல்லிட்டு போனாரு, நம்ம தாளத்துக்கு தான் இந்த உலகம் ஆடுது அப்படின்னு. இப்படிதான் கம்மன் இல்லாம உலகம் ஆடுது வானம் பாடுதுன்னு நம்ம ஓவரா ஆடிட்டு இந்த ரோபோட்டுக்கு போட்டுன்னு எதையோ கண்டுபிடிச்சு வச்சுட்டோம். எனக்கெல்லாம் இந்த எந்திரன் படத்தை பார்த்ததுல இருந்து எவனாவது ஒருத்தன் கடுப்புல கொண்டு போய் அந்த ரெட்சிப்பை சொருகிட்டான்னு வைங்க, என்ன ஆகுறது நினைச்சாலே பதட்டமால இருக்குது நடுவரவர்களே. அடுத்து நம்ம அக்காவுக்கு வருவோம். அக்காவை மட்டும் இப்படி சும்மா விட்டு வைக்கிறது? அக்கா வாட்டுக்கு வந்தாங்க, வந்துட்டு ஸ்வைப் ரைட் ஸ்வைப் லெஃப்ட் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் அப்படிங்கிற மாதிரி டேட்டிங் ஆப்ஸ்க்கு நல்லா ப்ரொமோஷனா கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஏனுக்கா உங்க வீட்டுல உங்க அப்பா அம்மாக்கெல்லாம் தெரியுங்களா இப்படி அவங்களுக்கு நீங்க மருமக தேடிட்டு இருக்கிற விஷயம்? கேள்வி கேட்டாலே மூஞ்சிலாரே பதட்டமால இருக்குது நடுவரவர்களே. சரி விடுங்க, எங்க வீட்டுல இப்படி இல்லை. ஆனா ஒண்ணுமில்ல, ஆன்லைன் கோர்ஸ்னு ஒன்று இந்த செம்லியில் நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். அதை அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள உட்காந்து அட்டன் பண்ணிட்டு இருந்து எங்க அம்மா அதை பார்த்துட்டு என்ன நினைச்சாங்களோ என்னமோ தெரியல, நான் எனக்கு பின்னாடி லைன்ல நிறைய பசங்க இருக்கிறாங்கன்னு நினைச்சிட்டாங்களோட்டு இருக்குது. எவன் கூட பேசுறேன்னு தெரியாம பயந்துட்டு நான் இருந்த ரூமுக்கும் கிச்சனுக்கும் நடந்த கதையெல்லாம் நான் எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது? சரி, அதை கூட ஏதோ பெற்றோர்களோட பதற்றம்னு சொல்லி விட்டுறலாம். திரும்ப நம்ம
அக்கா கதைக்கே வருவோம். ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ஒன்று நான் தர்றேன். எனக்கு ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் இருந்தான். அவனும் அக்கா மாதிரி தான் இந்த டேட்டிங் ஆப்ஸ் எல்லாம் நல்லா யூஸ் பண்ணுவேன். அதில் ஒரு புள்ள அழகா இருந்துச்சுன்னு பார்த்தானாமா, பார்த்து ஸ்வைப் ரைட் கொடுத்துருக்குறேன். அந்த புள்ளைய பதிலுக்கு ஸ்வைப் ரைட் கொடுத்துருச்சு. நல்லா வானத்துக்கு பூமி குதிச்சுட்டு வந்து என்கிட்ட சொன்னேன். நான் அப்பவே கேட்டேன், நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி அப்படின்னு. நான் சொன்னது எங்க அவன் கேட்டேன். நான் போயே தீருவேன்னு சொல்லிட்டு டே பாஸை போட்டுட்டு டேட்டிங்க்கு போனேன். போய் பார்த்தா தானே தெரியுது அங்க வந்தது பொண்ணே இல்லை நடுவர்களே. வந்தது பார்த்தா ஒரு பையன். பார்த்தா ஹாய் ப்ரோ பிராங்க் கேமராவை பாருங்க அப்படிங்கிறான். இதெல்லாம் கேட்டுட்டு எங்க நடுவர்களே இன்றைய வாழ்க்கை நிம்மதியா இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஏன் இப்பவே எடுத்துக்கோங்க, நவீன வாழ்க்கை நிம்மதியை தான் தருது அப்படின்னு இந்த பேசிட்டு போன இந்த 3 பேர்த்தையும் இங்க கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு மட்டும் ஒரு சர்ப்ரைஸ் டெஸ்ட் பண்ணி சொல்லி பாருங்க. பதட்டத்தோட பக்கம் எடுத்துக்கிட்டு இதில் இருப்பாங்க. நவீன காலகட்டத்துல நிம்மதியான வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயங்க ஐயா. நீங்க நம்பலினாலும் அதுதான் நெசம். ஒரு குழந்தை பிறக்கலின்னு வைங்க, அதுக்கு ஊருக்காரங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படிங்கறத நினைச்சு பயம். அது பிறந்துருச்சுன்னா அதை எப்படா வளர்க்க போறோம் அப்படிங்கறத நினைச்சு அடுத்த பயம். எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பர் எப்படி வருமோங்கிறத நினைச்சு பயம். அதை எப்படியோ தடுமாறி எழுதி முடிச்சுட்டு வர்றோம் அப்படின்னா ரிசல்ட்டை நினைச்சு பயம். அலாரம் வைக்கிறோம்னா எந்திரிச்சிருவோமா அப்படிங்கறத நினைச்சு பயம். எந்திரிச்சிட்டோம்னா கிளம்பி போயிடுவோமாங்கிறத நினைச்சு பயம். இப்படி எங்கேயும் ஐயா பதட்டம் இல்லாம போயிடுச்சு. ஏன் இப்ப நம்மளையே எடுத்துக்கோங்க, நாங்க எங்கேயாவது ஜெயிச்சிருவோமோ அப்படின்னு எங்களுக்கு எதுக்கால இருக்கிறவங்களுக்கு ஒரு பயம். அவங்க தோத்து போயிட்டாங்கன்னு எப்படி சொல்றதுன்னு தெரியாம இருக்கிற உங்களுக்கு ஒரு பதட்டம். நாங்க வரப்போற வெற்றி எப்படி கையாள போறோம்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கிறங்காட்டி எங்களுக்கும் ஒரு பதட்டம். எல்லா இடத்துலயும் பதட்டம் இருக்குது தானே ஐயா. ஆகையால் பதற்றம் அப்படிங்கிறது நவீன காலகட்டத்துல மட்டும் இல்ல, அந்த காலம் இந்த காலம் இனி வரப்போற எந்த காலமா இருந்தாலும் உயிரினமா பிறந்துட்டாலே அனுபவிக்கக்கூடிய ஒரு அடிப்படையான விஷயம் அப்படிங்கிற இந்த கருத்தை மனதில் வைத்துக்கொண்டு தீர்ப்பை எங்களுக்கு சாதகமாக வழங்குமாறு நடுவரையா அவர்களிடம் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சாமி பார்த்தா திடீர்னு ஒரு பாய் டீ குடிக்கிறதா என்ன பண்றா? சிறப்பான பேச்சினை